அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனின் மறைவை சுற்றி நடக்கின்ற சடங்குகளையும் அந்த மரணத்திற்கு பின் வெளிப்படும் ஆச்சரியமான உண்மைகளையும் மிக யதார்த்தமாக பதிவு செய்துள்ள ராஜாராம் அவர்களுடைய சேது ஐயா தவறிட்டாரு என்ற சிறுகதையுடனேதான் இன்றைய கதையாடல் இடம்பெற இருக்கின்றது. இன்று என்னுடன் கதாசிரியர் ராஜாராம் இந்த கதையின் சிறப்பு பார்வைக்காக வந்து இணைந்திருக்கின்ற சிறுகதை எழுத்தாளரும் கவிஞரும் விமர்சகருமாகிய ரம்யா நடராஜன், உளவியலாளரும் விமர்சகரும் எழுத்தாளருமாகிய ரக்ஷனா ஷெரீஃபுடீன் அவர்களும் இங்கு என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து வரவேற்று ரம்யாவினுடைய பார்வையை முதலாவதாக நாம் பார்ப்போம். அவர் இந்த கதையை சுருக்கமாக கூறி தன்னுடைய பார்வையை கூறுவார். இந்த கதையினுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே நான் அதை போடுவேன். அதை கதையை பார்த்துவிட்டு பின் எங்களுடைய விமர்சனத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று இலக்கிய மாலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நான் அதை அறிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நான் ரம்யாவை அழைக்கின்றேன். நடராஜன் அவருடைய முழு பெயர். நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இலக்கிய வகைமைகளில் சிறுகதை அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு. சிறுகதை அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன கருப்பொருள் அதுல சுத்தி எவ்வளவு சின்னதா சொல்ல முடியுமோ, எவ்வளவு ஆழமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும் சிறுகதை என்பது. தொடர்ந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பண்பாடோ இல்ல நம்மளுடைய பாரம்பரியம் பத்தியோ நம்மளுடைய கலாச்சார விஷயங்கள் பத்தியோ நம்ம பெரிதும் தெரிஞ்சுக்கிறது இந்த இலக்கியங்கள் மூலமாக மட்டும்தான். அந்த பதிவுகளே நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம முன்னாடி என்ன நடந்தது, நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்வியல் எப்படி இருந்தது, அவங்க சூழல் எப்படி இருந்தது அப்படின்றது நம்மளுக்கு பதிவுகள் இல்லைன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது காலத்தின் பதிவுன்னு சொல்லலாம் இலக்கியம் அப்படிங்கிறது. அதுல இந்த வகைமை சிறுகதைன்றது ரொம்ப அழகான விஷயம். அது சிறுகதை என்பதே ஒரு அழகான கவிதைன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு கோர்வையாக அழகாக அது நிறைவு பெறும்போது அது காலத்தின் பதிவு தாண்டி வாசகர்களை யோசிக்க வைக்கும். என்ன நீட்சிகள் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு சிறுகதை தான் இதை. நம்ம தீஜா கீரா அவர்களுடைய கதைகள்லாம் பார்த்தோம்னா எளிய மனிதர்கள் தான் இருப்பாங்க. அதுல ஒன்றும் பெரிய பிரம்மாண்டம் இருக்காது. எளிய மனிதர்கள், எளிய வாழ்வு இருக்கும், சின்னதா ஒரு புனைவு இருக்கும், ஆனா அதுல ஒரு உளவியல் இருக்கும். இப்படிதான் அந்த வாழ்வு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மள நிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறுகதை தான் இந்த சேது ஐயா தவறிட்டாரு அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இது இந்த எழுத்தாளர் ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக நம்ம சேது ஐயாவை பார்க்க வைக்கிறாரு. இந்த கதை அப்படிதான் நகருது. அந்த சேது ஐயா யாரு அப்படிங்கறத ஒரு கதாபாத்திரம் வழியாக தான் நம்ம பாக்குறோம். அந்த கதாபாத்திரம் வழியா எழுத்தாளர் நம்மளை கூட்டிட்டு போற இடம் ஒரு சாவு வீடு. அந்த சாவு வீட்டுக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போறாரு. கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு போன் கால் வருது. இந்த மாதிரி சேது ஐயா தவறிட்டாருப்பா, உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஒருத்தர் தவறி போயிட்டாருன்னா ஒரு பதட்டம், ஒரு பதப்பதப்பு அதெல்லாம் அங்க இல்லவே இல்லை. அங்க ஆரம்பிக்கும் போதே தவறிட்டாரா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது அவர் எங்க அம்மாவனுடைய அப்பா, சரியான கஞ்சன் அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்ப ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது இந்த கதாபாத்திரத்திற்கு அந்த சேது ஐயா மீது பெரிய பிடிப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறது அங்கில இருந்தே பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுதான் சிறுகதையினுடைய அழகு. நம்ம நேர கதைக்குள்ள போகணும், அந்த கதை களத்தை முதல் வரியிலேயே செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம் இங்க நடக்குது. அத பிறகு அவரு கிளம்புறாரு. கிளம்பும் போதே நினைக்கிறாரு, சரி ஒருத்தன் கஞ்சனா இருக்கிறது அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, அது வெறுப்புக்கு காரணமா இருக்க முடியாது. அப்ப வெறுப்புக்கு காரணம் என்னவா இருக்கும், வெறுப்புன்னு கூட சொல்ல முடியாது. பதப்பதைப்பு இல்லை அப்படின்னாலே நெருக்கம் இல்லைன்றது தெரியும். நெருக்கம் இல்லாமை தாண்டி வெறுப்பு எப்படி அப்படின்றதெல்லாம் ஒண்ணுன்னா சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு, இந்த ஒரு சனி ஞாயிறுலாம் சாவு வராதா, இந்த செவ்வாய்க்கிழமை தான் சாவு வருமா, எவன் போய் லீவுக்கு போய் நிக்கிறது அப்படின்னு ஒரு அலுப்பு வருது. அந்த மாதிரி அலுப்பு வருதுனாலே செத்தவன் வெறுக்கத்தக்கவன் அர்த்தம். இவனால வெறுக்கப்படுறவன்ற அர்த்தம்ன்றது அந்த வரியிலேயே முடிஞ்சு போச்சு. அப்ப இவர் கிளம்பி போறாரு. கிளம்பி போகும்போது இந்த 3 மணி நேரம் ஒரு சாவு வீட்டுக்கு போறதுன்றது எவ்வளவு கனமான விஷயம்.
சீக்கிரமா அந்த மணித்துளிகள் வந்து நகரவே நகராது. நம்ம போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஊருக்கு. இந்த 3 மணி நேரம் அவ்வளவு கனம்ன்றத விட இந்த 3 மணி நேரம் எவ்வளவு கடுப்பா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை அங்க விதைப்பாரு. அப்ப அந்த 3 மணி நேரம் போயிட்டே இருக்கும் போது அவருக்கு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. இந்த தாத்தா ஐயாவுக்கு வந்து ஆஹ் அவரோட அம்மா, அதுக்கப்புறம் அவங்க சித்தி, அப்புறம் 2 மாமா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. குடும்பம் இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு, எல்லாம் ஒன்னா வாழ்ந்த குடும்பம். அத வந்து அவரே சண்டை போட்டு அவரோட சண்டையினாலேயே பிரிந்து போய் ஆளாளுக்கு ஒரு இடம் போய் இப்ப நாங்க வந்து இந்த வெளி ஊர்ல போய் இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. சாவுக்கு இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். ஆஹ் யாருக்காக இல்லாட்டியும் அம்மாச்சிக்காக நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலையில போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் தான் இந்த பதிவுகள் அப்படிங்கறதுன்னு சொல்லணும். இந்த காலத்தின் பதிவுகள்னு சொல்லலாம். அதுல வந்து அவரு சிவகங்கையில இறங்கி அங்க இருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி முத்துப்பட்டிக்கு போகணும். முத்துப்பட்டியில தான் அந்த சாவு நடந்த இடம். அதுக்கு போனோம். அந்த ஷேர் ஆட்டோல ஏறும் போதே வந்து ஷேர் ஆட்டோ ஓட்டுறது வந்து சன்னாசி மாமா அப்படின்னு சொல்றாரு. இந்த இந்த விஷயங்கள் தான் நான் போக சொல்றேன். அந்த சன்னாசி மாமான்ற ஒரு ஒரு அடைமொழி ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோல போகும்போது, போன வாரம் தான் வந்துட்டு போனீங்க, அவர் நல்லா இருந்தாரு, இப்ப ஊருக்கு போயிட்ட அப்புறம் செத்து போயிட்டாரேப்பா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா நான் வந்திருக்க மாட்டேன், அம்மா ரொம்ப வற்புறுத்தி வர சொன்னாங்க, அதனாலதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா, இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது, இது பெரிய கல்யாண சாவு, உங்க ஐயா பேச்ச வந்து ஊரே மதிக்கும், இதுக்கு நீ போய் தான் பாக்கணும், இது ஒரு கல்யாண சாவு மாதிரி நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஷேர் ஆட்டோக்கார் காசு வாங்காம திரும்பி போறாரு. அந்த இடத்துல அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமா எனக்கு தோணுச்சு. பணம் வாங்காம திரும்பி போயிட்டு, எனக்கு ஒரு 2-3 ஷிஃப்ட் முடிச்சிட்டு வரேன்ப்பா, இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னா நான் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுலயும் ஒரு நுணுக்கம் இருக்கு. சொல்லிட்டு போறாரு. இவர் வந்து ஷேர் ஆட்டோல இருந்து இறங்கி ஊருக்குள்ள நடந்து வராரு. ஊருக்குள்ள நடந்து வரும்போது பிரசிடென்ட் பெரியப்பாவை பாக்குறாரு. பிரசிடென்ட் பெரியப்பா வந்து, என்னடா இப்பதான் வர, எல்லாத்துக்கும் சொல்ல வேணாமா, ஃப்ரீசர் பாக்ஸ் சொல்ல வேணாமா, ஐஸ் பொட்டிக்கு சொல்ல வேணாமா அப்படி இப்படின்லாம் கேட்டோன்னே, இல்ல நான் இப்பதான் வரேன் பெரியப்பா அப்படின்னு சொன்னோடனே, எல்லாம் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாது, போ 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 அப்படின்னு சொல்லி விரட்டிட்டு இவர் போய் குழி வெட்டுறதுக்கு ஆளை தேடி போறாரு. அப்போ அந்த அந்த சின்ன விஷயங்கள் என்னன்னா, ஒரு கல்யாணமோ ஒரு சாவோ எதுலயுமே வந்து அந்த கிராமத்துல இருக்கும்போது உண்மையான மாமா, உண்மையான பெரியப்பா, உண்மையான சித்தப்பனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு கூட்டா எல்லாருமே இருந்து மாமா, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு ஒரு சாவுக்கு அத்தனை பேர் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த ஊர் அப்படின்றத பதிவு பண்றாரு இந்த இடத்துல. அதே மாதிரி அந்த ஷேர் ஆட்டோக்காரர் வந்து ஆஹ் அதாவது அவருக்கு வந்து அந்த அந்த இடத்துல பிசினஸ்ன்றதை விட அந்த பையனை கொண்டு நம்ம வீட்டு பையன், நம்ம ஊர் பையன், நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்கிறதுனால காசு வாங்க போறாரு. அந்த மாதிரி ஒரு இணக்கமான ஊரை வந்து அங்க பதிவு பண்றாரு எழுத்தாளர். அதன் பிறகு வந்து இவன் ஊருக்குள்ள நடந்து வரான். ஊருக்குள்ள வரும்போதே வந்து அந்த சாவு வீடுக்கு அந்த ஜோடனைகள் எல்லாம் பயங்கரமா தெரியுது, அந்த சாமியானா எல்லாம் போட்டு பயங்கரமா தெரியுது. அதுக்கப்புறம் உள்ள வரும்போதே அங்க ஒரு வரி வருது, ஆஹ் வாழ்க்கையிலே முதல் முறையே இப்பதான் நான் சாவை பாக்குறேன், அதனால இவ்வளவு கிட்டத்துல பாக்குறேன், அதனால என் மேலே ஒரு சாவு நெடி அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு முகந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற இடம் வந்து ஒரு ஒரு விதமான கனத்தை கொடுக்குது. அதாவது நம்மள வந்து சேது ஐயாவை ஒரு வெறுக்கத்தக்க மனிதரா அப்படி கொண்டு வந்துட்டே இருந்தவர், என்ன இருந்தாலும் ஒரு சாவு வீடினுடைய கணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் மாதிரி அந்த சிறுகதையில வச்சிருப்பாரு. அதாவது என் மேலேயே சாவு வீட்டு வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் உள்ள போகும்போது அம்மாச்சி எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவரை பார்த்த உடனே ஒப்பாரி வச்சு ஓலை வச்சு அழுதுட்டு இருப்பாங்க. அவர் உள்ள வரும்போது அங்க வந்து பறை இருக்கு இல்லையா, அந்த பறைய வந்து சூடு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து நாகராசு இருப்பாரு, நாகராசு மாமா சித்தப்பா, நாகராஜ் சித்தப்பா இருப்பாரு. அவர் வந்து நீங்கெல்லாம் பறைய ரெடி பண்ணுங்கடா, அதுக்குள்ள உங்களுக்கு வர வேண்டியது வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு, பேசிட்டு இருப்பாரு. அதெல்லாம் வந்து அந்த அந்த சாவு வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கமான படம் காட்சிப்படுத்துதல் அது பண்ணிருப்பாரு. அதன் பிறகு இவர் உள்ள போகும்போது அம்மாச்சி வந்து ஓலமிட்டு அழுவாங்க. இவருக்கு தோணும், அம்மாச்சி வந்து நிஜமாவேதான் அழுகுறாங்களா, ஏதோ உப்புக்கு அழுகுற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்பாரு. காரணம் என்னன்னா, ஒரு 6 மாசமா அம்மாச்சிக்கும் ஐயாவுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. காரணம், ஒரு 50,000 ரூபாய் பணமும் 5 சென்ட் நிலமும் அவர் வச்சிருந்தாரு.
எப்படி இருந்தாலும் அவர் போன பிறகு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு அம்மாச்சி நினைச்சாங்க. ஆனா அவருக்கு ரொம்ப முடியாம போய் அவருக்கு எல்லா பணிவிடையும் பண்ணணும் அப்படின்னும் போதும் அதை பத்தி பேசல. அவர் சாவு நெருங்கிடுச்சுன்னும் போதும் அதை பத்தி பேசல. அதுக்கப்புறம் போஸ்ட்மேன் மூலமா தெரிய வருது அந்த சொத்தெல்லாம் வித்து வேற யாருக்கோ கொடுத்துட்டாரு ஐயா அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததும் அந்த சேது ஐயாவுக்கு பண்ண வேண்டிய பணிவிடைகள் எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க அவங்க. அப்படியே உடம்பு இதுவாகி சேது ஐயா இறந்து போயிட்டாரு. இதுதான் நடந்தது. அதனால அம்மாச்சி அழும்போது அவங்க ஒப்புக்கு அழுகுற மாதிரி இவருக்கு தோணுது. அதன் பிறகு வந்து அந்த சாவு வீட்டினுடைய என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. இவர் ஒரு ஓரமா போய் நின்னுட்டாரு. அங்க போனா கரகாட்ட பெண்கள் வராங்க. கரகாட்ட பெண்கள்லாம் வந்து ஒப்பாரி வச்சு அழுதுட்டு ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 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 அழகான ஒரு இடம் வரும். அம்மாச்சி வந்து இந்த மாதிரி சொத்து குடுக்கலன்றத தவிர அவர் யாருக்கோ கொடுத்திருக்காருல்ல, அப்ப அவருக்கு ஏற்கனவே இன்னொரு குடும்பம் எங்கேயோ இருக்கு போல இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகத்துல எல்லாரையும் தேட வைக்கிறாங்க. ஆனா எதுவும் கிடைக்கல. அப்ப வந்து இந்த கதையினுடைய இன்னொரு அழகான விஷயம் பார்த்தேன் என்னன்னா, அந்த கரகாட்ட பெண்கள் ஆட வருவாங்க. அவங்க இறுக்கமான உடைகள் போட்டுட்டு கொஞ்சம் ஆபாசமான உடைகள் போட்டுட்டுதான் அவங்க ஆட வராங்க. அப்ப வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு தோணுது, சேது ஐயா பாத்துட்டு இருக்காரு போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. அப்ப வந்து அந்த 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 பில்டிங் இருக்கு இல்லையா, சேது ஐயாவை பத்தின ஒரு நம்மளுக்கு ஒரு இமேஜ் பில்ட் பண்றது இருக்கு இல்லையா, ஒரு கஞ்சன், அவருக்கு கொடுக்கணும், யாருக்காவது கொடுக்கணும்னா கூட தெரியாம கொடுப்பாங்க அம்மாச்சி. சொந்த பேரனுக்கு கொடுக்கும் போதே தெரியாம கொடுப்பாங்க அம்மாச்சி. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணிட்டே வரும்போது அவருக்கு இன்னொரு இடத்துல எங்கேயோ ஒரு குடும்பம் இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு மனசு கொண்டு போய் நிக்கும் போது அதை இவர் பார்த்துட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சேது ஐயாவுடைய கேரக்டர். அந்த அந்த நுணுக்கங்கள்லாம் இந்த சிறுகதையில ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு பிறகு அந்த விவரணங்கள்லாம் சொல்றாரு, நீர்மாலை கொண்டு வர்றது அப்படின்னு. இதுதான் வந்து சிறுகதையில இருக்கக்கூடிய காலப்பதிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம பாரம்பரியத்துல கலாச்சாரத்துல அந்த மண் சார்ந்த சில விஷயங்கள், கல்யாணமோ சாவோ எல்லாத்துலயும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். நீர்மாலை அப்படிங்கிறது வந்து இறந்தவர்களை உடலை வந்து கழுவி எடுத்துட்டு போறதுக்கு குளத்தில இருந்தோ ஆத்துல இருந்தோ நீர் கொண்டு வருவாங்க. அதற்கு நீர் மாலை அப்படின்னு பேரு. அத வந்து இங்க பதிவு பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி ஃபுல்லா ஷவரம் பண்ணிதான் அந்த உடலை எடுத்துட்டு போவாங்க, குளிக்க வச்சு எடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் அதுல சொல்லிக்கிட்டே வர்றாரு. பிறகு இடுகாட்டுக்கு போய் எல்லா வேலைகளையும் முடிச்சிட்ட பிறகு அங்கேயே ஒரு துணியை போட்டு விரிச்சு உக்காந்து பாட கட்டினவனுக்கு இவ்வளோ, கரகாட்டினவங்களுக்கு இவ்வளோ, தப்படிச்சவனுக்கு இவ்வளோ அப்படின்னு பஞ்சாயத்து நிர்ணயம் பண்ண காசை கொடுக்குறாங்க. ஏன்னா இருக்கிறவன் கொடுத்துட்டானா இல்லாதவன் வந்து என்ன பண்ணுவான், அப்ப எல்லாருக்குமே ஒரு சமமான காசுதான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பதிவு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இப்போ அம்மாச்சி வந்து தட்டுல இட்லி போட்டு கொண்டு வந்து இந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. அவன் இல்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னா, இவன் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வந்து பாட்டி அம்மாச்சி வீடு தானே, வீட்டுக்குள்ள வந்து அம்மாச்சி இல்லாத போது சாதமும் கறியும் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அவனோட தட்டை புடுங்கிட்டு சேது ஐயா வந்து என்ன களவாணி பையன் மாதிரி வந்து சாப்பிடுற அப்படின்னு சொல்றாரு. அந்த சொல்லுல வந்து அவனுக்கு கிண்டல் கேலி தெரியல, அதுக்கு பதிலா அதுல வந்து வெறுப்பு தெரிஞ்சுது. அப்போ என்ன நீ அப்படி சொல்றியா அப்படின்ற ஒரு ரோஷத்துல அன்னைக்கு வீட்டுல இருந்து போயிட்டு அந்த வீட்டுக்கு வந்தாலும், அம்மாச்சிக்காக அந்த வீட்டுக்கு வந்தாலும் அவங்க சாப்பிடுறது இல்ல அப்படின்னு ஒரு முடிவோட இருக்கா அந்த கதாபாத்திரம். அப்ப வந்து இவங்க சொல்றாங்க அவரே இல்ல, இன்னும் என்னடா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. இவரு கையில இட்லி வச்சு உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மாச்சி ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் சொத்தை பத்தி எல்லாம் பேச்செல்லாம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி எல்லாத்தையும் யாருக்கோ கொடுத்துட்டாரு அப்படி இப்படி பயங்கரமா வைக்கிறாங்க. அப்ப வந்து அம்மாச்சியோட அக்கா அங்க இருக்காங்க. அவங்க அமைதியா சொல்றாங்க, தயவு செய்து அவர் எதுவும் சொல்லாத, அவர் நல்லா இருக்கிற காலத்துல என்கிட்ட வந்து மதனி இந்த மாதிரி தங்கச்சிக்கு வந்து, அதாவது அம்மாச்சிக்கு வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு, அந்த புருஷன் ஓடி போயிட்டான் அப்படின்றதுனால இந்த குழந்தைய கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அதை யாரும் என்கிட்ட சொல்லவும் கிடையாது. 4 புள்ள பெத்தும் என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லல. நான் இப்ப வயசாயிடுச்சு, முடியாம இருக்கேன், சாவு நெருங்க போது,
ஆனாலும் இப்பவும் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. அப்படியே இருந்தாலும் அந்த பையன், அவளோட பையன் என் பையன், அதனால இந்த இந்த பணம் அத்தனையும் அந்த பையனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம, அந்த பையன் எங்க இருக்கான், அவனுடைய விலாசம் என்ன அப்படின்னு அந்த அம்மச்சியோட அக்கா கிட்ட கொடுத்து இத அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத அம்மச்சியோட அக்கா சொல்றாங்க. அப்ப அம்மச்சி பயங்கரமா கத்துறாங்க, ஐயா அப்படின்னு கத்துறாங்க. அப்ப அந்த கடைசி வரியோட கதையை முடிக்கிறாரு. ஐயாவின் உருவம் ஆலமரமாய் நெஞ்சுக்குள் இறங்கியது அப்படின்னு அந்த கதையை முடிப்பாரு. அந்த ஒரு கணத்துல கொண்டு முடிப்பாரு. இந்த கதையில சிறுகதையில இந்த சாவு வீட்டினுடைய என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற பதிவுகள் தாண்டி அந்த ஊர் எப்படி இருந்தது, மாமா, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு கூட்டா இருந்த ஊர் எப்படி இருந்தது. அதாவது நம்ம ஒருத்தர் ஒருத்தரோட மேலயும் ஒருத்தருடைய பார்வை மாறும். இப்ப இந்த கதாபாத்திரத்துக்கு சேது ஐயான்றது ஒரு 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 கேரக்டர்லெஸ் பர்சன் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி ஆனா அந்த ஆட்டோக்காரருக்கு உங்க சேது ஐயா ஒரு சொல் சொன்னாருன்னா எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய மனிதரா அவர் இருக்காரு. அப்ப ஊருக்கு பெரிய மனிதரா இருந்தாலும் அவரோட உண்மை என்னன்றது கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விதவிதமான பார்வைகள் சேது ஐயா மேல இருக்கு. இதுல ஒரு அழகான விஷயம் என்ன பார்த்தோம்னா, இந்த சேது ஐயாவுடைய கேரக்டரை ஒரு நடுவுல ஒரு இடத்துல ஐயா அழகா சொல்லியிருப்பாரு, எழுத்தாளர் அழகா சொல்லியிருப்பாரு. சேது ஐயா அம்மச்சி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப இவர் போய் நீ அம்மச்சி கிட்ட சண்டை போட்டேன்னா நான் அம்மச்சியை கூட்டிட்டு போயிடுவேன், நீ இங்கே கடந்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது சேது ஐயா சொல்லுவாராம், சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாராம், நீ கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டியை கொண்டு இங்க விட்டுட்டு இவளை கூட்டிட்டு போ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்வாரு அப்படின்னு. அப்ப அந்த சேது ஐயாவுக்கு அவருடைய மனைவி மேல எவ்வளவு ஒரு அன்பு இருந்தது அப்படிங்கிறது இது இந்த ஒரு வரி போறோம். நீ உன் பொண்டாட்டிய பிரிவியா, நான் என்ன சண்டை போட்டாலும் என் பொண்டாட்டிய நான் பிரிய மாட்டேன்றத இப்படி சொல்லுவாரு. அது நம்மளுக்கு கடைசியில தான் அது விளங்கும். அதாவது அவளுக்கு பிறந்தாலும் என் பையன் தானே, அவனுக்காக நான் இதை பண்றேன் அப்படின்றத அந்த சேது ஐயா மேல வரும். முதல்ல இருந்தே நம்மளுக்கு கேரக்டர் பில்ட் பண்ணும் போதே சேது ஐயாவை பத்தி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே கடைசியில அவருடைய வேற ஒரு பக்கம் நம்மளுக்கு தெரியும் போது உண்மையிலேயே அங்க நெஞ்சில ஆலமரம் இறங்கியதுன்னு எழுதியிருக்காரு. அந்த மாதிரிதான் அங்க கொண்டு நிறுத்தியிருப்பாரு. இது ஒரு அற்புதமான சிறுகதை. இவ்வளோ சின்னதுல இவ்வளோ நிறைய விஷயங்களை பேக் பண்ணி, அப்படியே நிறைய பேக் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நுணுக்கமா அந்த கதையினுடைய கோர்வையும் அப்படி அழகா இருக்கும். அந்த கரகாட்டக்காரங்க வர இடம் சொன்ன இல்லையா, அந்த மாதிரி கோர்வைகள் ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஷேர் ஹோட்டல்ல போகும்போது ஒரு நினைவு வரும், அதை தொடர்ந்து ஒரு நினைவு வரும், அதை தொடர்ந்து சேது ஐயா பத்தி வரும். அந்த மாதிரி அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கான்னு பார்க்கும்போது இவனுக்கு இவர் இப்படிப்பட்டவரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி அந்த கதை கோர்த்து கொண்டு போன விதமும் ரொம்ப அற்புதமா இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. மிக சிறப்பாக ஆழமாக இதை பார்த்திருக்கிறீங்க. உண்மையில நீங்க கதை சொல்லி கொண்டிருக்க போது நான் வாசிச்ச கதை, அதை பிறகு திருப்பி அதை காணொலியாக மாற்றினது. அப்படி இருந்தும் அந்த கதையை ரம்யா நடராஜன் சொல்லுகின்ற போது இன்னும் ஒரு ஆழமாக மனதுக்குள்ள பதிகிற மாதிரி இருக்குது. இந்த கதை மிக சிறப்பாக இருந்தது. நானும் சில விஷயங்களை இதுல வாங்கி இருக்கிறேன். அதையும் பாப்போம். அந்த விஷயமும் இதுல ரக்ஷனா என்ன சொல்றான்னு பார்ப்போம். அதுலேயும் இல்லைன்னா நான் அந்த விடயங்களையும் எடுத்து சொல்லலாம். இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் நீங்க சொன்னது உண்மையாத்தான். எனக்கு தெரியாத பல விடயங்கள், முத்துப்பட்டியில நடக்கிற ஒரு சாவு வீடு எப்படி இருக்கும்ன்றது கண் முன்னால கொண்டு வந்தவர் காட்டியிருக்கிறேன். இந்த பிரெண்ட் அவர் ஒரு கதாசிரியனாக இருக்கிறத தாண்டி அவர் ஒரு உதவி இயக்குனராக இருக்கிறபடியாலதான் அந்த கதையை உதவி இயக்குனர் அந்த பார்வையிலே அதே பண்புல தான் இந்த கதையை எழுதியிருக்கிறார்ன்றது அந்த அந்த முத்துப்பட்டி மரண வீட்டை நான் பார்க்கிற போது தெரியுது. சில சில விடயங்கள் இப்ப ரக்ஷனா அடுத்த பாப்பம் பார்த்துட்டு நான் கதைக்கிறேன். ரக்ஷனா சொல்லுங்க. நன்றி. நன்றி காசியக்கா. இந்த கதை நீங்க சொன்ன மாதிரி இவர் ஒரு உதவி இயக்குனராக இருக்கிறதால இவர் இப்படி எழுதியிருக்கிறாரா சரி. ஆனா உண்மையிலேயே இவர் அந்த கதை எழுதுற நேரம் ஒரு உதவி இயக்குனர் இல்ல. இந்த கதை எழுதி
இந்த கதையை எழுதி கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு 10 வருடங்கள் இருக்கு இந்த கதை எழுதி. 2016-17 காலங்கள்ல எழுதின கதை இது. இந்த கதைக்கு பேர் வச்சது நான் சேது ஐயா தவறிட்டாருன்னு சொல்லி. அப்ப அந்நேரம் ராஜாராம் ஒரு பரீட்சார்த்தமா தான் அவர் எழுதிட்டு இருந்தார். ஆனா அந்த பரீட்சார்த்தமாக எழுதின அந்த கதையிலேயே அவர் அந்த சினிமா துறைக்குள்ள அந்த கதாசிரியராக ஒரு திரைக்கதை ஆசிரியராக வரக்கூடிய அந்த பாணி இந்த கதையிலேயே அழகா தெரிஞ்சது. ரம்யா சொன்னது போல இந்த கதையோட முதலாவது வரியிலேயே அந்த முதலாவது 2-3 வரிகளுக்குள்ளேயே இந்த கதைக்கான களம் போடப்பட்டு விட்டது. அப்ப ஆரம்பத்திலே எங்களுக்கு சொல்லப்பட்டாச்சு, சேது ஐயா என்ற ஒருவர் இருக்கிறார், அவர் தவறிட்டாரு. இவர் ஒரு பேரன், அவர் போக வேணும். அந்த சேது ஐயா ஒரு சாதாரணமாக ஒரு பேரனுக்கு எப்படியான மனநிலை இருக்கும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படி ஒன்று இல்லை இங்க. அப்ப அவர்த்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டாச்சு. இப்ப அதுக்கான விடயத்தை தேடித்தான் நாங்க எல்லாருமே இந்த கதைக்குள்ளால போயிட்டு இருக்கிறோம். இது இந்த பிளவு ஆரம்பத்துல இருந்ததா இல்ல சாதாரணமா வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா அவங்களோட குடும்பத்துக்குள்ள? இந்த தாத்தா சாதாரணமா தாய் தாப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில சண்டை வர்றது சகஜமா. தாத்தா பாட்டி என்று வர நேரம் தாய் தாப்பன் விட தாத்தா பாட்டியோட இல்லாட்டி பேரன் பேத்தியோட அந்த உறவுக்கு கொஞ்சம் இறுக்கம் அதிகம். அப்படி இருந்தும் இந்த சேது ஐயா மேல இவ்வளவு ஒரு பிடிப்பில்லாமலுக்கு இந்த நபர் போயிட்டு இருக்கிறார். அத இன்னும் மெருகூட்டுற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இது வச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை சாகையில்லாதா. அப்ப எந்த அளவுக்கு சொன்னா எனக்கு போகவே தேவையில்லை, இது இந்த சாவு வீட்டுக்கு நான் போகவே தேவையில்லை என்று சொல்ற மாதிரியான ஒரு மனநிலையில போறார். முதலாவது விஷயம் நான் கவனிச்சது இந்த கதையில நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த திருக்குறளுக்கு சொல்லுவாங்க, கடுகை துளைத்து கடலை புகுத்தி குறுகத்தரித்த குரல்னு சொல்ற மாதிரி ஒரு சிறுகதை கண்ட ஒரு ஒரு அளவு இருக்கு. அதுக்கு மிச்சம் நிறுத்தி முழக்கவும் கூடாது, மிச்சம் சிறுசாவும் இருக்க முடியாது. அதுக்கண்டு ஒரு வரையறுக்கப்பட்ட அல்லது ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அளவு ஒன்று இருக்குது. அதுக்குள்ள எவ்வளவு விஷயத்தை எங்களால சொல்லிவிட முடியும்ங்கிறதான் ஒரு கதாசிரியருக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு சவால் என்று சொல்லலாம். அதை சிறுகதைக்கு அது கொஞ்சம் சிக்கலானது. ஆனாலும் ஒரு சின்ன இப்ப எல்லாவற்றையுமே போய் அவர் விளக்கல்ல, அவர் விளக்கி இருக்கிறார். ஆனா ஒரு சாவு வீட்டுல எவ்வளவு விஷயங்கள் நடக்கும், எல்லாவற்றையும் போய் அவர் பேசினாரா இல்லாட்டி அதை விளக்கினாரா என்று கேட்டா விளக்கினார். ஆனா அந்த விளக்கின பாணிதான் இங்க நாங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டியதொண்டா இருக்கிறது. இப்ப அந்த அவர் இந்த பாடை கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த பறை அடிக்கிறவர் கேட்கிறார், எங்களுக்கு இது கிடைக்குமா, சாராயம் கிடைக்குமா சொல்லி அந்த மாமா கிட்ட கேட்கிறார். அதுக்கு அந்த மாமா ஒரு பதில் சொல்றார். அந்த பதில்ல அந்த மாமாங்கிற ஒரு அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற வகிபாகம் என்ன ஒரு படி மேல போய் அவர் சொல்றார். பஸ் கண்டக்டர் பேரை சொன்னியா இல்லையா கேட்கிறார். அப்ப எங்களுக்கு அது ஒரு சிரிப்பா இருக்கும். ஆனா அதுல 2 வகை இருக்கு. ஒன்று உண்மையிலேயே அந்த அந்த சமூகத்துல இருக்கிறவங்களுக்குரிய அந்த அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அல்லது அவர்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரங்கள் இல்லாட்டி அவங்களுக்குரிய அந்த ஆங்கிலத்தை சொல்லுவோம் அந்த எக்ஸ்போஷர்ன்னு சொல்லி அப்படியான விடயங்கள் அதோடு சேர்த்து ஒரு சாவு வீடுண்டாலே அங்க 4 பேர் சாராயம் குடிச்சிருப்பாங்க, அது பாட்டுக்கு அது ஒரு பக்கத்தால நடந்துகிட்டு போயிட்டு இருக்கும் என்றது இயல்பாக இப்படித்தான் இருக்கும்ங்கிறத ஒரு 2 வரியில. அப்ப சாவு வீட்டுல இவர் ஏறின நேரம் அவரை பார்த்து அழுத ஒரு சாரார் இருக்கிறாங்க, இந்த வேலைகள் செய்யறதுக்கு வந்திருக்கிறவங்க ஒரு சாரார் இருக்கிறாங்க. அதே நேரம் இந்த இந்த நடவடிக்கைகள் நடந்துட்டு போகிற நேரமே இங்கால வேற ஒரு வகையான ஒரு ஆட்களும் இருக்கிறாங்க. அப்ப அவரே அந்த கதையில ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு சாவு வீடுங்கிறது எத்தனை பேருக்கு எத்தனை விதமாக கழிந்து போகிறது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி அது இருக்க போறல்ல. அதன் மூலம் நலவு பெற்றுக்கொள்ற ஒரு சாவுங்கிறதுலயுமே நலவு பெற்றுக்கொள்றவர்கள் இருக்கிறாங்க, அந்த துக்கத்தை அனுஷ்டிக்கிறவங்க இருக்கிறாங்க, சம்பிரதாயத்துக்காக அங்க அவர்களுக்கு ஆறுதலா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு ஊர்ல அந்த அந்த ஊருக்குள்ள அவர் உள்ளுக்கு வருகிற நேரமே அந்த தாரகப்பட்டட சத்தம் அவருக்கு கேட்குது, ஓலங்கள் கேட்குது, அந்த ஆட்டோக்காரர்ல இருந்து அந்த தொடர்பு வருது. ஆட்டோக்காரர் வாரார், பிரசிடென்ட் பெரியப்பா வாரார், இப்படி நிறைய பேர். உண்மையிலேயே அவர்கள் மாமாவா இல்லாட்டி பெரியப்பாவான்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது. எனவே இந்த கதை களத்தையும் ஒரு வரிகளுக்குள்ளால அப்படி ஹிண்ட் மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு ஜன்னல்
திறந்து எங்களை ஒரு பெரிய உலகத்தை பார்க்க வைக்கிற மாதிரி தான் இந்த சிறுகதையை நான் பார்க்கிறேன். குறிப்பா சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச எனக்கு பழக்கமான ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, என்னை விட நிறைய வயதுல குறைஞ்ச ஒரு பெண் பிள்ளை. அவர் அவங்களோட குடும்ப விஷயம் ஒன்றை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரம் எனக்கு அவங்கள யாருமே தெரியாது. அவங்க என்னோட நண்பர் ஒருவர், அவங்களோட ஃபேமிலியை பத்தி எனக்கு எந்த விதமான ஒரு தகவலும் எனக்கு தெரியாது. அந்த பிள்ளையினுடைய தகப்பன் தவறிட்டார். அவர் இப்போது உயிரோட இல்லை. அப்ப அவங்க இருக்கிறது அந்த பிள்ளையினுடைய தம்பியும் அந்த தாயாரும் அந்த பிள்ளை தான் இருக்கிறாங்க. அந்த பிள்ளை என்னட்ட சொல்லுது, எங்களோட அப்பாட குடும்பத்தாக்கள் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஆக்கள், அப்படி கொஞ்சம் அவங்கள பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத மாதிரி சில விஷயங்களை என்னட்ட சொல்லு. வயசு சின்ன ஒரு 23, 24 வயசுதான் அந்த பிள்ளைக்கு இருக்கு. அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு 16, 17 வயசு இருக்கும்போது அந்த தகப்பன் தவறிட்டார். அப்ப ஒரு 5 வருஷம் அந்த பிள்ளை தகப்பன் இல்லாமையும் வாழ்ந்திருக்கு, அந்த குடும்பத்தோடையும் தொடர்பு இல்லாம. இப்ப நான் மனசுக்குள்ள நான் நினைச்சு கொண்டேன், இந்த தகப்பனுடைய குடும்பம் ஒரு பிரச்சனைக்குரிய குடும்பம் என்ற அந்த பிள்ளை எப்படி சொல்லுது? அந்த பிள்ளை அவர்களோட எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்குது தெரியல, அவர்களோட தொடர்புல இருந்ததா தெரியல. அப்ப சுற்றி இருக்கிறவங்க சொன்ன எதையோண்ட வச்சு அந்த பிள்ளை மனதில் அப்படியான ஒரு புரிதல் உள்ளுக்கு போயிருக்குது. உண்மை அதுவாகத்தான் இருக்குமான்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்க யாரை பார்த்தாலும் எங்களோட உறவினர்களாக இருந்தா கூட, ஏன் நாங்க அன்றாடம் எங்களோட வீட்டுல வாழ்ற எங்களுடைய சக ஒரு குடும்ப அங்கத்தவராக இருந்தா கூட அவர்களை நாங்க முழுதா தெரிஞ்சு வச்சிருக்கிறோமான்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது. எல்லாரும் எல்லாவற்றையும் வெளிப்படையா சொல்லவும் மாட்டாங்க. ஆனா வெளிப்படையா சொல்கிற விடயங்களை தாண்டி அவர்களுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறது, அவர்களுடைய உலகம், அவர்களுடைய உள்ளம்ங்கிறது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே மனிதர்களை நாங்க முற்று முழுதாக புரிந்து கொண்டோம் என்று சொல்ற ஒரு விடயத்தை நாங்க எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன் சேது ஐயாவோட இவ்வளவு நாள் வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு, அந்த அம்மாச்சிக்கே அவருடைய அந்த சொத்து அவர் யாருக்கோ கொடுத்திருக்கிறார், இல்ல அது யாருக்கோ கொடுத்திருக்கிறாருன்றது கூட பிறகுதான் அவருக்கு தெரிய வர. சொல்ல அவர் செலவு பண்ணிட்டார். அதை அந்த 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 சென்ட் நிலத்தை அவர் வித்துட்டார். அவர்கிட்ட இந்த காசும் அவர்கிட்ட இப்ப இல்ல, இப்ப அவர் எங்கேயோ போயிருச்சு என்று சொல்ற நேரமே இவ்வளவு காலம் அந்த மனிதரோட வாழ்ந்த ஒரு பெண்ணாலேயே அதை அனுமானிக்க முடியல. ஏதோ ஒரு அளவுக்கு அவர் செஞ்சிருப்பார் என்று நினைக்க முடியல. அந்த பெண்ணால நினைக்கிறா, அவ சந்தேகப்படுறா, ஒருவேளை இன்னொரு குடும்பம் இருக்குமோ என்று சொல்லி அவங்க தேடி திரிஞ்ச கதை வேறு என்று வேற அதுல ஒரு வசனம் வருது. அப்ப இவங்க மிச்ச பிரயத்தனத்தோட இவங்க தேடி இருக்கிறாங்க. அதே நேரம் இப்ப ஒரு அம்மாச்சி என்று சொல்ற ஒரு காலகட்டம், ஒரு கிராமம், இவங்க இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல அவர் தாத்தா. ஆனா இவர் திருமணம் முடிச்ச காலத்துல அவங்களுடைய சூழல் எப்படி இருந்திருக்கும், அவர்களுடைய சுற்றம் எப்படி இருந்திருக்கும், அவர்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்திருக்கும். ஆனா அந்த நேரத்துல கூட தன்னுடைய மனைவிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிறது, அவருக்கு ஒரு திருமணம் நடந்திருக்கிறது என்கிறத உள்வாங்கி அதை ஏற்றுக்கொண்டு அதோட நிற்கல. அவர் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்றங்கிறது சரி ஒரு அளவுக்கு, ஆனா அதோட அவர் நின்று விடாம அந்த அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அப்ப அதுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்று நினைக்கிற அளவுக்கு நேர்த்தியான சீர்திய சிந்தனை உள்ள மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. நாங்க பொதுப்படையா அப்படியே எடுத்தெடுப்புல நாங்க சொல்லிட்டு போறோம், அது அந்த காலத்தாக்கள் அவங்களோட கலாச்சாரத்துல அப்படி எல்லாமே இப்படி அவங்க மிச்சம் கலாச்சாரம் பார்ப்பாங்க, அப்படி இப்படி என்றெல்லாம் நாங்க கதைகள் சொல்கிறோம். ஆனா அது உண்மையான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய உதாரணங்கள் பார்த்திருக்கிறேன். அதாவது ஒரு அண்ணன் செத்து போனதுக்கு பிறகு அந்த குடும்பமே, அந்த 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 மகனுடைய தாய், அந்த மாமியார் குடும்பமே சேர்ந்து அந்த குடும்பத்துல இருக்கிற தம்பிய அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச குடும்பங்களை நான் நேர்ல பார்த்திருக்கிறேன். கிராமப்புறங்கள், பிள்ளையும் இருக்கு அந்த பிள்ளைக்கு. அப்ப ஆரம்பத்துல அந்த பிள்ளை மறுக்குது, எனக்கு ஏலாது, நான் அப்படி முடிக்க மாட்டேன்னு சொல்லி. ஆனா எல்லாரும் அவங்களோட குடும்பமே சேர்ந்து, இல்ல சாதாரணமா பெண் வீட்டார் அப்படி செய்வாங்களான்னு தெரியல, ஆனால் ஆணுடைய வீட்டார் அவர்களுடைய மருமகளுக்கு அவங்களோட மற்ற பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்குறங்கிறது பெரிய விஷயம். அப்படியெல்லாம் செய்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. அதே நேரம் இந்த மனைவிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து ஒரு பிள்ளை இருக்கிற நேரம் அந்த பெண்ணுக்கான மறுமணம் என்கிறது அந்த காலகட்டத்துல நடந்திருக்கிறதுக்கான ஒரு பதிவாக நான் இதை பார்க்கிறேன். அது நடந்திருக்கிறது. எந்த வாழ்க்கையிலேயே நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். என்னுடைய பாட்டி தாத்தா அந்த காலகட்டத்துல இருந்தவர்கள்ல நான் பார்த்திருக்கிறேன் அப்படி. எனவே அது நாங்க இப்பதான் நாங்க பிற்போக்கா சிந்திக்கிறோமோ, அப்ப இருக்கின்றவர்கள் முற்போக்காகத்தான் வாழ்ந்திருக்கிறாங்களோ என்ற கேள்வியையும்
அது எங்களுக்கு தந்துட்டு போகுது அந்த கேள்வி. அடுத்தது வழக்கம் போல நாங்க ராஜாராம பற்றி சொல்றது, அவருடைய கதைகள்ல வந்து அவர் எப்படி விடயங்களை சொருகுகிறார். அதாவது இப்ப அவர் பட்டணத்துல இருந்து அவர் வாரார், வந்து அந்த ஊருக்கு வந்து ஷேர் ஆட்டோல வந்து அந்த வீட்டுக்கு போய் அந்த சாவு வீட்டுக்கு போறாருங்கிறது ஒரு ஒரு இழை. அதுக்கு உள்ளுக்கு அந்த அவருடைய ஞாபகங்களாக 2-3 விடயங்கள் வந்து 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 அது எவிடத்தை கொண்டு வந்து அதை தொடுக்க வேணுமோ அந்த இடங்களை கொண்டு வந்து தொடுத்து, அந்த தொடுப்புகள் எப்படி இருக்குன்னா அந்த கதை களத்தோட நாங்க போயிட்டு இருக்கிறோம் தானே, ஒரு சந்தேக பார்வையோட போயிட்டு இருக்கிற அந்த அதுல எங்களுக்கு புரிதல்களை அந்த தவணை முறையில் அது கொண்டு வந்து சேர்க்குது. அந்த கடைசி புரிதலாகத்தான் இந்த சேது ஐயா தன்னுடைய மனைவிக்காக செஞ்ச இந்த விடயம் வந்து கடைசி புரிதலாக அது வருது. நாங்க சொல்லுவோம் இந்த கிளைமேக்ஸ் வந்து ஆன்டி கிளைமேக்ஸ் சொல்ற அந்த இடத்துல அப்படியே ஒரு 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 எச்சம் ஒன்று ஏறிக்கிட்டு வந்து வார மாதிரி சேது ஐயா பற்றி என்னெல்லாம் பிராதுகள் கொடுக்க முடியுமோ அவ்வளவத்தையும் கொடுத்து, சேது ஐயா கஞ்சன், சேது ஐயா பிள்ளைகள்ட்ட எப்படி நடந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கலாம், அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கரகாட்ட பெண்கள் அவர் உட்கார்ந்து பார்த்திருக்கு. ஏனென்றா அவனுடைய உளவியல் அப்படித்தான் இருக்குது. ஏனென்றா ஒரே விஷயம், அந்த கரகாட்ட பெண்கள் அவங்க ஆடை மாற்றி கொண்டிருக்கிறாங்க, அவங்க பாடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இது இறந்து போன ஒரு மனிதன். இந்த பேரன் பார்க்கிறான். இந்த பேரனுடைய கண்ணோட்டத்துல எப்படி அந்த பேரன் அதை பார்க்க போறான்? ஏனென்றா அவனுக்கு சேதுவையா பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிற ஊட்டப்பட்டிருக்கிற விடயத்தை வச்சுதான் நான் அதை பார்க்கிறேன். இதுவே சேதுவையா நல்லவு செஞ்ச ஒருவர் பார்த்திருந்தால் வேற மாதிரி அதை இன்டர்பிரேட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பேரன் எப்படி பார்க்கிறான்? இந்த பெண்களை இந்த சேதுவையா பார்த்துட்டு இருக்கிறாரோ என்ற கண்ணோட்டத்துல அந்த பையன் பார்க்கிறான். அப்படி சேதுவையா பற்றி அப்படி அதை ராஜாராம் அடிக்கடி சொல்லுவார். அதாவது நாங்கள் உணர்ற ஒரு விஷயத்த சொன்னா அப்பதான் நாங்க அந்த கதையோட பயணிக்கிறோம். எனவே நாங்களுமே வந்து அந்த பேரனுடைய கண்ணோட்டத்துலதான் நாங்க அந்த கதைக்குள்ளால போயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் அந்த எப்ப நாங்க அந்த சேதுவையா சம்பந்தமான அந்த கடைசி தகவல் வருவதோ அந்த இடத்துல எங்களுக்கும் அவர் மனதுக்குள்ள ஆலமரமாய் விரிகிறார். அது வரைக்கும் நாங்க அதை எதிர்பார்க்கல. சேதுவையா பற்றின அந்த விடயத்தை நாங்க எதிர்பார்க்கல. இது எல்லாத்துக்கும் மேலதிகமாக அழகியல் இலக்கியம் என்று நாங்க மேலோட்டமா பாக்குறேன். இன்னொரு ஒரு பரிணாமத்துல பார்த்தோம்னு சொன்னா இதுல வார அந்த நீர்மாலை என்ற விஷயம் எனக்கு உண்மையிலே தெரியாது. எங்களுடைய சமயத்துல ஒரு சாவு வீடுங்கிறது முற்றுமுழுகாம் வித்தியாசமாக இருக்கும். அங்க எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இருக்காது, எதுவுமே இருக்காது, மிச்ச நேரம் வச்சிருக்க மாட்டாங்க, உடனே எடுத்துட்டு போயிக்குவாங்க. அதனால வந்து இந்த 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 சாவு வீடுங்கிறது வந்து நான் இந்த கதையை முதலாக வாசிச்ச நேரம் எனக்கு இது வந்து நான் அந்த சாவு வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி, நான் அதை அனுபவிக்கிற மாதிரி அந்த உணர்வு. அவர் சொன்னார் தானே, என்னுடைய உடம்பிலும் வந்து இந்த இளவு வாடை வருகிறது என்று, அது சட்டையை மோர்ந்து பார்த்து கொண்டே நான் நடந்து போனார் அந்த வசனம் போல எங்களை அதுக்குள்ள அந்த கதை வாழ வச்சிருக்கு. நிறைய விடயங்களை, நிறைய கலாச்சார ரீதியான பதிவுகளை இப்ப நீங்கள் சொல்ற நேரம் தான் எனக்கே விளங்கிச்சு. இப்ப கௌசியக சொன்னாங்க, எனக்கும் தெரியல இப்படி ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குமென்று எனக்கும் தெரியும். அப்ப தமிழர்கள் என்று வார நேரமே ஒரு கிராமத்துல இல்லாட்டி ஒரு பிராந்தியத்துல ஒரு நாட்டுல வந்து இந்த இளவு வீடுகள் என்று சொல்ல வந்து வித்தியாசமா இருக்கும். எனவே அதையும் பதிவு செய்யற அந்த ஒரு வேலையை அது செஞ்சிருக்குது. மிக மனசுக்கு இதமாக இருந்த விடயம் வந்து அந்த ஆட்டோக்காரர் பத்தின அந்த பதிவு. அவர் சொல்றார், அவருக்கு எந்த தேவையுமே இல்லை இவருக்கு எதுவுமே சொல்றதுக்கு, கொண்டு போய் இறக்கி விட்டாச்சு. ஆனா அப்படி இல்ல, சாவு வீடு வந்திருக்கு, நீ போனம் வாடிதானே வந்து. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த குடும்பம் வந்தது, இவரை பார்த்தது போனது எல்லாம் அந்த ஆட்டோக்காரருக்கும் தெரிஞ்சிருக்குது. அவர் கேட்கிறார், நீ போனதுக்கு பிறகு நீங்க போய் விட்டதுக்கு பிறகு இவர் இப்படி கிளம்பியிருக்கிறாரே அப்படின்னு சொல்றது. அடுத்தது இந்த முறையும் பணம் வாங்காமல் போனார் என்று சொல்றாங்க. எனவே அவர் பணம் வாங்குறதே இல்லை அவங்கள்ட்ட அந்த மாதிரி. எனவே அந்த 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 உறவுகள், அதுக்கு இருக்கிற அவங்க கொடுக்குற மரியாதை, அதுக்கு அவங்க கொடுக்குற அந்த செலவழிக்கிற நேரம், அவங்களோட சிந்தனையில அவங்களோட உலகத்துக்குள்ள இவங்களுக்கும் என்ற ஒரு இடம் வைத்திருக்கிறாங்க எல்லாருமே என்று சொல்ற அந்த பாங்கு, இதெல்லாமே இந்த கதைய மிக ஒரு அழகான ஒரு அனுபவமா எங்களுக்கு கொண்டு போச்சு. எங்களுக்கு இல்லை ராஜராமர கதைகள்ல வழக்கமா இவ்வளவுதான். எனவே அதுதான் என்னுடைய பதிவு. நன்றி. அப்போ முற்றுமுழுதாக இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதுல எந்தவித திருத்தமோ எதுவுமோ தேவையில்லை என்பது போலதான் இருந்தது. அந்த கடைசி இறுதியில தான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்தார், இன்னும் நல்லா ஏண்டாவது நான் 2 தடவை நான் வாசித்தேன் அந்த இறுதி முடிவை. அந்த ஏனென்றால் அந்த சொல்லாட்சிகள், அந்த அம்மாச்சி
அப்படியான சொல்லுகள் எல்லாம் வந்து இது புதிதாக இருந்தது எங்களுக்கு. அந்த மொழி நடையில மாற்றம் இருந்தபடியால, மற்றபடி அந்த கதையில இந்த உண்மையில ஆழமாக நெஞ்ச தொட்ட கதை. இந்த கதை வந்து ஒரு மனிதன் ஒரு மனிதன் நாங்கள் வாழுகின்ற காலத்திலே எப்படி நாங்கள் இடு போடுகிறோம், ஆனால் அவருடைய உண்மையாக முகம் என்ன, இத வந்து அந்த கேள்வியை வந்து எழுப்புறாது இந்த கதை. உண்மையாக நாங்க பார்க்கிற மனிதர்கள் எல்லாரும் எப்படியானவர்கள் என்பதை நாங்கள் பார்த்த உடனே அறிந்து கொள்ள முடியாது என்பதுதான் இதுல. கஞ்சத்தனம் என்று நினைத்தவரா அவரை கஞ்சத்தனம் என்றுதான் அந்த குடும்பத்தினர் நினைத்தார்கள். ஆனால் ஒரு தர்மத்துக்காக அவர் சேமிப்பு செய்திருக்கிறார் என்றதுதான் அதுல உண்மையான ஒரு அழகான ஒரு அறம் உண்டு அதுல எடுத்து காட்டி இருக்கிறார். அது அவருடைய மனதில இருந்த சில சம்பவங்கள் தான் இந்த இதுல வந்து ஒரு கோர்வையாக வந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு வெறும் ஒரு முதியவருடைய மரணத்தை பற்றின கதை இல்லை. ஒரு மனிதன் மௌனமான ஒரு தியாகத்தை பற்றிய, மௌனமான தியாகத்தை புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நேர்மையையும் அது பிறகு மற்றவங்க புரிஞ்சு கொள்றாங்க. அந்த நேர்மையை பற்றிய கதையைத்தான் ஒரு சமூக நீதியாக எடுத்து சொன்னதாக நான் அதை பார்க்கிறேன். அந்த இன்னொன்று நான் அதுல கவனிச்சேன், இந்த பஞ்சாயத்து நடைமுறையில சொல்றாங்க, இப்படி நாங்கள் ஒரு மரண வீட்டுக்கு செலவழித்தால் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று அந்த கூலிக்காரருக்கு சொல்ற மாதிரி ஒரு செய்தி வருகுது. அப்படி என்னால் அந்த மற்றவர்கள் அங்கு வசதி குறைந்தவர்களை பற்றி சிந்திக்கிற அந்த மனப்பான்மை அங்குள்ள பஞ்சாயத்து நடைமுறையில இருக்குது என்பதை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். இன்னொன்று சுவாரஸ்யமாக நான் யோசித்து பார்த்தேன், அந்த சேது என்ற அந்த பெயரையும் அவர் எப்படி வைத்திருக்கிறார் என்றால், சேது அணைக்கட்டை நான் யோசித்து பார்த்தேன். அந்த ராமேஸ்வரம் அந்த சேது அணை கட்டுவதை போல அந்த பிரிந்த உறவு, அதாவது மூத்த தாரத்தினுடைய கணவனுடைய அந்த பிள்ளையை வந்து அந்த குழந்தையை இணைக்க முயன்ற அந்த ஒரு பாலமாக அவர் இருந்திருக்கிறார். அதால் அவருக்கு என்ற சேது என்ற பெயரை அது நல்ல பொருத்தமாக இந்த இடத்துல அமைந்திருக்கின்றது என்பதை நாம் உணரக்கூடியதாக இருந்தது. மற்றது நான் சொன்னது போல அந்த மொழி நடை, அந்த உணர்வுகள், சாவெல்லாம் சனி ஞாயிறு வராதா என்று சொன்னது, அந்த அவங்கள மூத்துப்பட்டி பகுதியில் உள்ள அந்த பேச்சு வழக்குகள், இதெல்லாம். மற்றது அம்மாச்சி என்னென்ன ஆரம்பத்துல இப்படி எரிச்சல்ல தான் தொடங்குது அந்த கதை. ஆனா முடிவுல ஐயோ என் சாமி என்ற அம்மா கத்தி அம்மாச்சியிட அந்த கதறல்ல முடிகிற வரை அந்த வாசகரை வந்து உணர்வு பூர்வமாக அது இழுத்து கொண்டு போற கதையாகத்தான் அந்த கதை இருந்தது. மற்றது வந்து அந்த அந்த மனித இயல்புகள் அதுல எடுத்து காட்டப்பட்டது. குழந்தையை மனைவி மறைக்கிறது ஒரு மனித இயல்பு. என்னென்றால் கடைசியில சொல்றேன், என்ன சாகிற நேரத்துல கூட என்ன அவள் நம்பலையே என்ற ஒரு ஏக்கத்தோட தான் அவர் இருந்திருக்கிறார். அந்த மறைச்சு வந்தபடியால அந்த வார்த்தை பிரயோகங்கள் அதெல்லாம் நெஞ்ச தொடுற மாதிரி இருந்தது. அந்த மறைக்கிற விடயம். மற்றது ஒரு இளைஞனுடைய மனநிலை அந்த நான் ஒரு டீஸ்ட் ஒன்றுல தொடங்கி ஒன்றுல அவர் நினைச்சு பார்க்கிறார். இட்லிய வாயில வைக்கிற நேரத்துல அவர் கூறிய வார்த்தை, சேது ஐயா சொல்லிய வார்த்தை அவருக்கு தொண்டையில இறுகின மாதிரி இருந்த அதே மனிதனுக்கு இறுதியில நெஞ்சில ஆலமரம் போல அவர் வந்து நிற்கிறார். ஆரம்பத்தில நெஞ்சில அடைச்ச அந்த இட்லி இறுதியில வந்து ஆலமரமாக அவரை உயர்த்தி நிற்கிறத காணக்கூடியதாக சொன்னது அது. மற்றது அந்த பறை இசை, கரகாட்டம், அந்த துக்க வீட்டுல நடக்கிற அதுல வந்து முரண்பாடான எண்ணங்கள், மனநிலைகள், ஆண்களுடைய பார்வை கரகாட்டக்காரர் மேல் இருக்கிறது, அந்த கசப்பான உண்மைகள் எல்லாம் அவர் தைரியமா எடுத்து சொல்றேன். இப்படி எல்லாம் ஒரு இறந்த ஒரு சாவீட்டுல இப்படி எல்லாம் நடக்குது என்றதை எல்லாம் அவர் எடுத்துக்கொள்றார். மற்றது அந்த சேது ஐயாட அந்த பெருந்தன்மை, அந்த மனைவியை பழி வாங்காமல், இப்படி இவ்வளவு காலம் நீ மறைச்சு கொண்டிருக்கிறியே என்று அந்த பழி வாங்காமல் அந்த முந்தைய காலத்து தவற மறைச்சு தெரியாம வச்சிருக்கிறத இந்த தீர்வை தேடி அந்த தீர்வை அவர் செய்ததுதான் அவருடைய அந்த உணர்ந்த அந்த
ஆன்மா, அந்த சேது என்ற ஆன்மாட ஒரு உயர்ந்த குணமாக இருக்குது. ஆரம்பத்தில் இவர் கதையை சொல்லி கொண்டு போகக்குள்ள நான் நினைச்சேன் ஒரு வேண்டாத ஒரு திருமணத்துக்கு தான் இவர் போற போல இருக்குது என்றதை நான் நினைச்சு கொண்டு பார்த்தேன். எனக்கு அந்த உணர்ச்சி குவியலாக அமைஞ்சிருந்த அந்த கடைசி கட்டம் வந்து சொல்ற அவர் நல்ல நடை உடையில இருந்த நேரத்துல வந்து ஊருக்கு வந்து நாடுகுள்ள பெத்தும் அவள் நம்பல என்று அவர் சொல்ற அந்த இது பிறகு அந்த பிள்ளை எங்க இருக்குதுன்னு தேடி அவர் எடுத்து வச்சிருந்திருக்கிறார் அந்த காசு. அது இதெல்லாம் இருந்தது. மற்றது அந்த கலைநயமாகத்தான் அந்த வட்டார வழக்கு சொற்கள், இந்த வெரசா, அந்த குளிப்பாட்ட, அந்த 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 குளிக்க வைக்கிற அந்த பிரேதத்தை அந்த குளிப்பாட்டு சொல்றது, இதெல்லாம் வந்து அந்த 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 வட்டாரத்துக்குரிய சொற்களாகத்தான் நான் அந்த பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த இடுகாட்டு பாதை, அந்த திண்ணை வீடுகள், இதில் எல்லாம் சொல்றது அது ராஜாராமனுடைய தனித்துவம், அதில் இருக்கிற அந்த தனித்துவத்தை சொல்லுது. இப்போ என்னன்னு சொன்னால் பொதுவாக வந்து சேது ஐயா வந்து அவரோட முதல் வந்து இதுக்கு முதல் நாங்கள் பார்த்த ஒரு ஆள் வராத கோயிலு என்று நல்ல பேர் வச்சிருக்கிறீங்க ரக்ஷனா. நீங்க ஆளு வராத கோயிலு, இது சேது ஐயா தவறிட்டாரு என்று அற்புதமான பேர்களா இருக்குது. சேது ஐயா வந்து ஒரு ஒரு சாதாரணமாக கதையாக நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது. அது வந்து மனித உறவுகளில் நிலவுகின்ற புரிதல் இன்மைதான். அந்த வெளித்தோற்றத்தை வச்சு ஒரு மனிதனை விட போடுற அறியாமை, இதுகள் எல்லாம் சுட்டி காட்டுகிற ஒரு கண்ணாடியாகத்தான் இந்த கதையை நான் பார்க்கறது. அதுல வந்து ஒரு மனிதன் உண்மையான குணம், அவன் பேசுகிற பேச்சு, இது எல்லாம் அவன் சொற்கள்ல இல்லை என்றதைத்தான் ஆழமாக நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒரு மனிதன் பேசுகின்ற சொற்களில் அவன் உண்மையான குணம் இல்லை. இப்ப ரக்ஷனா சொன்னா உண்ட மனைவியை விட்டுட்டு கூட்டிட்டு போன்னு சொல்லக்குள்ள அதெல்லாம் வந்து அந்த பேசுற சொற்களில இருக்குது ஒரு மனிதனுடைய மனநிலை என்றது அதுல எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் வந்து அவன் செய்கிற செயல்ல தான் இருக்கிறதுன்றது ஆழமாக இந்த கதை எங்களுக்கு பறைசாற்றி இருக்கின்றது. அற்புதமான கதை. இந்த ராஜாராமுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். முன்னமே அவர் இந்த கதையை எழுதி இருந்தாலும் இப்போதும் அது நெஞ்சத்துறது. இதுதான் அந்த ஒரு சிறுகதையில ஒரு சிறப்பு என்று சொல்றேன். ஆனா ஒரு சின்ன கதை தான், என்னது ஒரு சிறிய கருதான், ஆனால் அது ஒரு பெரிய திரைப்படத்தை, எனக்கு முதல் மரியாதை திரைப்படமும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து போனது. அது பெரிய ஒரு ஒரு திரைப்படத்தை கதையை எடுக்கிறது போல அந்த கதை அமைஞ்சிருந்தது. இந்த கதையை நாங்கள் ஃபுல்லாக கேட்கலாம். காணொலி நான் இதுல லிங்கை நான் கீழே போடுவேன், அப்படியால் அதை கேட்கக்கூடியதாக இருக்கு. இதுதான் நான் இதுல இந்த கதையே ஒரு திரைப்படமாவும் எடுக்கலாம். இந்த கதையே நான் அதை வாசிக்க கொள்ள நினைச்சேன். இது அவர் யோசிச்சாரான்னு எனக்கு தெரியல. இப்ப அந்த ஆழ்வராத கோயிலும் அப்படித்தான். ஆழ்வராத கோயிலும் நம்மளுக்கு சின்ன ஒரு இலை மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நாங்க சொல்லுவோம், இப்ப இந்த நாங்க ஆய்வுகள் எல்லாம் செய்யற நேரம் எங்களை ஆர்வ கோளாறுல நாங்க என்ன செய்வோம் சொன்னா, பெரிய விஷயங்களை நாங்க அப்படியே ஒரு மிச்சம் ப்ரோடான விஷயங்களை அப்படியே தூக்கி போடுவோம். ஆனா ஆய்வு வந்து நாங்க வெளிக்கிற நேரம் அது பிறகு வந்து அந்த அதுல அளவு பெருசா இருக்கும், ஆனா அதுல அந்த குவாலிட்டிங்கிறது குறைஞ்சு போகும். ஆனா அதே விஷயத்த வந்து நாங்க ஒரு சின்ன ஒரு இழைய எடுத்து அதை விவரிச்சு அதுல உள்ள சின்ன சின்ன முடிச்சுகள் அவிழ்த்து அந்த அனுபவம் வந்து மிக அலாதியாக இருக்கும். எனவே இப்ப சில சிறுகதைகளை நாங்க ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கிறோம். அதாவது இதையும் கொண்டு போய் அதையும் கொண்டு போய் அந்த எல்லாத்தையும் உள்ளுக்கு புகுத்த வேணும் என்ற ஒரு தேடல். அதாவது வந்து அது வந்து பிழைன்னு சொல்ல இயலாது. ஆனா அது ஒரு எங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை நாங்க சொல்ல போகிற நேரம் அந்த பிழைய நாங்க விடுவோம். அந்த நிறைய சிறுகதை ஆசிரியர்கள் விடுற பிழை அது. அதாவது இதையும் சேர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி அந்த அடிப்படை அந்த கிரிட்டிக்கல் லைன் சொல்லுவாங்க, அதுல இருந்து டீவியேட் ஆகி போயிடுவாங்க. கொஞ்சம் விலத்தி போறதால கொஞ்சம் தொய்வு வந்துடும் கதையில. அந்த ஒரு சிறுகதைங்கிறது வந்து அந்த இன்டாக்டா இருக்க வேணும், அந்த ஆரம்பத்தில இருந்து இறுதி வரைக்கும். எனவே அந்த கதை வந்து ஒரு சின்ன இது வந்து சேது ஐயா நல்லவரா கெட்டவராங்கிறதான் இந்த கேள்வியே. அதைத்தான் நாங்க ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டே, எங்களை அறியாம நாங்க கேட்டுக்கிறோம். எங்களுக்கு நாங்க நேரடியா சொல்ல மாட்டாங்க. ஆரம்பத்துல சொன்னதான் சேது ஐயா ஒரு கெட்டவர், ஓ அப்படியா,
அவரு கஞ்சனோ அப்படி பாரு இவர சாவுக்கு இந்த பொடியன் கஷ்டப்பட்டு போகணுமோ பொடியன்ற பக்கம் தான் நாங்க நிற்போம். அப்படியே போயிட்டு இருக்கிற நேரம் ஆட்டோக்காரர் வேற ஒன்று சொல்றார், அடே ஊரு அவர் ஊரே அவர வாசல தான் நிக்குது, நீ போகாம எப்படின்னு சொல்ற. அப்ப என்ன அவர்ல அப்படி வேற இருக்குது, ஒருவேளை ஊருக்கு நல்லவர் குடும்பத்துக்கு கெட்டவரோ, அந்த கேள்வியோட நாங்க போயிட்டு இருக்கிறோம். திரும்ப பார்த்தா ஒரு பிள்ளை வந்து உட்கார நேரமா இப்படி சொல்லுவார், அவன் பசியில வந்து உட்கார்ந்து இருக்கிறான், சட்டுல சாப்பாட்டை போட்டுட்டு அவன் பசியில உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்கிட்ட போய் ஒரு பெரிய மனுஷர் இப்படி பேசுவாங்களா? அப்ப இவர் எப்படி நாம சரி காண்ற அப்படி சரி வாங்க இப்படி 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 ஒரு பசில் மாதிரி அது அப்படியே போயிட்டு 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 இருக்கிறது வந்து சுவாரஸ்யம். இன்னும் அதுல திருமண சான்னு சொல்ற ஒரு வார்த்தை ஒன்று வருது பாருங்க, கல்யாண சாவு. கல்யாண சாவு அது அது வந்து எனக்கு அதை நான் யோசிச்சு பார்த்தேன். திருமண அந்த நல்லாக வாழ்ந்த ஒரு மனிதனை போகும்போது ஒரு திருமண சாப்போட செய்து அனுப்ப வேணும். அந்த ஒரு நல்ல ஒரு அந்த இதுவரை யோசிச்சிருக்கிறேன். ஒரு கவலையும் அதுவும் இருக்கிற ஒரு துக்க வீட்டுல இந்த இவங்களை கொண்டு வந்து நடனம் ஆட வைக்கிறது அதெல்லாம் என்னத்துக்கு என்று நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் அது உண்மையாக இதற்காகத்தான் அதெல்லாம் செய்கிறார்கள் என்றதுதான். அது வந்து சில வீட்டுல வந்து இப்ப மிச்சம் வயசு போன ஆக்கள் வந்து அவங்க இருக்கிறதுமே வந்து இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு தான். என்னடா அவர்களால எந்த நடமாட முடியாது, அவங்களால பேச இயலாது. எனவே சுத்தி இருக்கிறவங்க அவங்களோட வேலைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு இவரை கவனிக்கிறது என்றதே ஒரு வேலையா இருப்பாங்க. எனவே அதுலயே அவங்க களைச்சு போவாங்க. இவர் எப்ப இப்ப நிறைய திரைப்படங்கள் வந்துருச்சு அத மாதிரி. கிட்டத்துல வந்த நிறைய கிராம படங்கள்லயே நான் இன்னொரு படம் பார்த்தேன், தலைகோதல் என்ற ஒரு படம் பார்த்தேன் நான். நல்ல மிச்சம் அழகான ஒரு படம். அது நான் நெட்ஃபிளிக்ஸ்ல பிச்சம் பெருசா பேசப்படல. சமுத்திரகாணி நடிச்ச படம் உண்டு, தலைகோதல். அதுல வந்து அந்த தகப்பன் வந்து சாவவும் மாட்டாரு, பிழைக்கவும் மாட்டாரு. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க அந்த இறந்து போற தருவாயில இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அவங்களாவே ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்கள சாக வைக்கிற அந்த மாதிரி. மாரி செல்வராஜுடைய மறக்கவே நினைக்கிறேன் என்ற புத்தகத்துல கூட ஒரு கதை இருக்குது. இத மாதிரி ஒரு ஊருக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வழி அனுப்பி வைக்கிற ஒரு ஆளுன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் சாக கிடக்குறாங்களோ அவருக்கு வேலை தான், அந்த கிழவனுக்கு வேலை தான், அவர் போனாதான் இந்த உயிர் போகும் என்ற மாதிரி. அப்படி சில சடங்குகளும் ஊர்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப அது வந்து எப்படின்னு சொன்னா வந்து இப்ப அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்களும் கஷ்டப்படக்கூடாது, சுத்தி இருக்கிறவங்களும் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையில செய்யப்படுற ஒரு விஷயமா தான் அது இருக்குது. ஆனா நான் நினைக்கல இப்ப ஒரு அகால மரணம் அடைஞ்சவங்க இல்லாட்டி இளவயதுல மரணம் அடைஞ்சவங்க அந்த மாதிரி சாவு வீட்டுல இப்படி கொண்டாட்டங்கள் இருக்குமான்னு தெரியல. நான் அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இந்த கல்யாண சாவுன்னு சொல்றது வந்து என்னன்னா எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்துச்சு, அவர் எல்லாம் பார்த்தாச்சு, பேரம் பேத்தி எடுத்தாச்சு, அவர் வாழ்ந்தாச்சு, ஊருக்குள்ள அவருக்கு நல்ல பேர் இருக்குது. அப்ப அந்த கல்யாண சாவு நான் சில 2-3 திரைப்படங்கள் அந்த சொல்லாடல நான் கேட்டிருக்கிறேன், அந்த கல்யாண சாவு என்று சொல்றது. வழக்கத்திலே அந்த அந்த சொல்லாடல் உண்டு, கல்யாண சாவு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப வயதாகி பேரன் பேத்தி கண்டு பேர் புகழ் கிடைச்சி நல்ல ஒரு இதுவா வந்து அடங்கி போனவங்களுக்கு வந்து கல்யாண சாவு அப்படின்னு சொல்றது சொல்லாடல் வழக்கத்திலேயே உண்டு, கல்யாண சாவு அப்படின்னு. ரம்யாக்கா அது தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் இலங்கை பின்புலம் இருக்கிறவங்க. இப்ப அவதான் நீங்க தான் வந்து அந்த தென்னிந்திய சடங்குகள் எப்படி எல்லா சாவுக்கும் இப்படி இருக்குமா, இல்ல இளவயது சாவுகளுக்கு இல்லாட்டி அகால மரணம் அடைங்கிறவங்களுக்கு இதே மாதிரி இருக்குமா, உங்களுக்கு தான் தெரியுமா நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் இந்த பறையாட்டம் உண்டு. ரொம்ப கிராமத்துக்கு போயிட்டோம்னா இந்த கல்யாண சாவுன்றதுனால இந்த கரகாட்டம் தான் இருக்கும். ஆனா சாவு வீட்டுல பொதுவாவே பறையடி பறை இசை இருக்கும். பந்தல் போட்டு அந்த பூவாலேயே அலங்கரிச்சுதான் கொண்டு போவாங்க. அதெல்லாமே இருக்கும், சாராயமும் இருக்கும். இன்னொன்று ரம்யா, அதுல இருக்க வைக்கிறாங்க, கொண்டு வந்தவரை கதிரையில இருக்க வைக்கிறாங்க. அது வந்து இப்ப இலங்கையில அப்படி செய்யறது இல்ல. இறந்தவரை வந்து கதிரையில இருக்க வச்சு அப்படி செய்யறது இல்ல. இதாவுடைய கதைகள்ல இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அந்த காலத்துல அந்த இடத்துல அந்த அந்த பகுதியில என்ன நடந்ததோ அது பதிவு பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ இந்த தென்னிந்தியால நடக்கக்கூடிய விஷயங்களை ராஜாராமன் அவர்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ அந்த பக்கம் இருக்கிற உங்களுக்கு அது புது விஷயமா அவங்க தெரிஞ்சுக்கிறீங்க இந்தியாவை பத்தி. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தென்னிந்தியாலேயே அது கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்ப இது வந்து பதிவாக இருக்கும். இப்படி எல்லாம் வந்து ஒரு சாவை கல்யாண சாவுன்னு சொல்ற அளவுக்குதான் நம்ம
தமிழர்கள் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான பெரிய பதிவு இது. அந்த திரைப்படங்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த கதிரையில இருக்க வச்சு சில நேரம் சில நேரம் கூலிங் கிளாஸ் கூட போட்டாரு அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அது இப்பவும் இருக்கு, இப்பவும் செய்யறாங்களா? அப்படி செய்யறாங்க. இலங்கையில இல்லன்னு நினைக்கிறேன். நீங்க இலங்கையில செய்யறது இல்ல. இருக்க அந்த பந்தல் அதெல்லாம் பந்தல் போடுறது பாட கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்குது. அலங்கரிச்ச பாடைகள் அதுகள் குறைவு நினைக்கிறேன். அலங்கரிச்ச பாடைகள் அப்படி அதுகள் எல்லாம் குறைவு. அதுகள் குறைவு. இது கிராம பகுதியில தான் அப்படி செய்யறது. ராஜாராம காண இல்ல, காண இல்ல. கால் பண்ணி பாருங்க. அவர் என்ன ஐடியாவில் இதை எழுதினார்ன்ற கொண்டு வரலாம். இல்லாட்டி நாங்க இன்னொரு இதுல அவர் ஆட் பண்ணி நாங்க ஜாயின் பண்ணிக்கலாமா? ஜாயின் பண்ணிட்டு செய்யலாம். வேற சொல்லிட்டு நாங்க இந்த கதை பற்றி நாம அவர் இதை மட்டும் சொல்லி நாம இதுல ஜாயின் பண்ணி கொள்ளலாமான்னு நினைக்கிறேன். அப்படி செய்வோம். ஏன்னா அவரு 5:30 மாதிரி 5:30க்கு முதல் வருவேன் என்று சொன்னார். இந்த மாலை காணல. கஷ்டப்படுத்த கூடாது. ஏன்னா அவர் லாஸ்ட் வீக் தானே நாங்க செய்யறேன்னு இருக்கோம். அதுக்கு அவர் ஓகே சொல்லியிருந்தார். நாங்க சேஞ்ச் பண்ணது பிறகு அவர் சொன்னார் நான் ட்ரை பண்றேனக்கா அது சொல்லிட்டு இருந்தார். அது வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்துக்கும். அவர் கொஞ்சம் சொல்லுவார், நிறைய சொல்லுவார். ஒரு உளவியல் விஷயம் ஒண்ணு, சின்னதா நுணுக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சேது ஐயாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குமா அப்படின்னு அம்மச்சி ஒருத்தர் தான் நினைக்கிற மாதிரி சொல்லுவாரு. காரணம் அம்மச்சிக்கு ஏற்கனவே இன்னொரு குடும்பம் இருக்கு. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அம்மச்சியில இவரும் அப்படி அப்படின்னு முன்னோட்டம் போகும். அதே மாதிரி இந்த பேரன் வரான் இல்லையா, அந்த பேரன் ஒரு நம்மளுக்குள்ள ஒரு புரிதல் அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன்னா சண்டை போது கல்யாணம் பண்ணி உன் பொண்ணு பொண்டாட்டியை விட்டுட்டு போன்னு சொல்றாரு. அப்ப அந்த குறுகுறுப்பான இளைஞன் அவன் அந்த கரகாட்டக்காரர்களை எப்படி பாக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த சேது தாத்தாவும் பாக்குறாரோ, சேது ஐயாவும் பாக்குறாரோ அப்படின்னு தனக்குள்ள இருக்கிறத அந்த சேது ஐயா மேல வச்சு அத பாக்குற ஒரு உதவி. இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு ஆழமா நம்ம கிட்ட இருக்குன்னா இந்த மாதிரி அவங்களும் நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க நினைக்கிறது உண்மை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம நினைப்போம். எங்கட உலகம் என்று சொல்றது நாங்க என்ன உலகத்தை தான் நான் இன்னொரு அதைத்தான் நான் ஆரம்பத்துல சொல்ல நினைச்சேன். ஒரு ஒரு சிறுகதை எழுதுறேன்னால் அவர் எதுல கூடுதலாக நாட்டமா இருப்பாரோ அதுலதான் கூடுதல். இப்ப அறிவியல்ல ஈடுபட்டவர்கள் தங்களுடைய சிறுகதையில அறிவியலை கொண்டு அதுக்குள்ள புகுத்த பார்ப்பாங்க. ஏதோ ஒரு நிலை வருவாங்க. அது சமூக முன்னேற்றத்தை சமூகத்தை பற்றி சிந்தித்தவங்க அதை செய்வார்கள். பெண்களை பற்றி கூடுதலாக பெண்ணியம் பேசுறவங்க ஒரு வரியாவது அதை பற்றித்தான் வந்திருக்கும். என்ன அது உண்மைதான் நீங்க சொல்றது. அந்த சிறுகதைகள்ல தங்களுடைய மனநிலை என்ன இருக்குதோ அதை அதுக்குள்ள கொண்டு போடுவாங்க. அது ஒரு கதாபாத்திரமாக மாத்தி அந்த இளைஞனாக மாத்தி அந்த இளைஞனின் ஊடாக அந்த கதாபாத்திரத்துல கொண்டு போடுற மாதிரியும் இருக்குது. அப்படியும் கொண்டு வந்து உண்மையிலே அதை சொன்னார். உண்மையிலே அவர் ஏன் அதை சொன்னார்ங்கிறது தானே. இப்ப ஒரு பேரனோட ஒரு ஒரு தாத்தாவுக்கு ஒரு பாட்டிக்கு இருக்கிற உறவுங்கிறது அவங்க அன்புல கூட சீன்ற ஒரு அவர் இந்த கதையை சொன்னார். இப்ப நீ திருமணம் முடிச்சோண்ட பொண்டாட்டிய கொண்டாத எங்கட விட்டுட்டு கூப்பிட்டு போட்டு சொல்ல நேரம் அந்த ஆண் பாவம் படத்துல பாண்டியனுக்கும் விக்ரமசாமிக்கும் இடையில ஒரு கன்வர்சேஷன் போவோம். அவர் சொல்லுவார், நீ என்னை கல்யாணம் பண்ணி வைண்டி வேற பிரச்சனை படுத்திட்டு இருப்பாரு அப்பா கிட்ட. அப்ப அந்த பாட்டி சொல்லுவா, உனக்கு என்னடா இப்ப கல்யாணம் முடிச்சு வைக்க சொல்றான் அப்படியே. இவர் விக்ரமசாமி ஏசுவார், என்ன கல்யாணம் உனக்கு இப்ப அப்படின்னு சொல்லக்கொள்ள இவர் சொல்லுவார், விருந்திருந்து பாப்பேன். அதுக்கப்புறம் இந்த கிளவி இந்த கிளவியத்தான் கல்யாணம் முடிச்ச பாட்டியை காட்டி அவர் அம்மா விக்ரமசாமி அம்மாவை காட்டி, அதாவது தகப்பன் அம்மாவை காட்டி செல்லந்து அவர் கேட்பார். மேலுக்கு நின்று கேட்பார், என்ன சொல்றான் அவன் பேர் என்னன்னு. அவன் என்னைய கல்யாணம் முடிக்க போறான் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவார். சொன்ன உடனே அவர் மேலிருந்து செல்வார், எங்க அம்மாவைய கல்யாணம் முடிக்க பாக்குறியாடா அது கேட்ட உடனே இவர் பாண்டியன் செல்வார், நீ எங்க அம்மாவை கல்யாணம் முடிக்கலாம், நான் உங்க அம்மாவை கல்யாணம் முடிக்க போறேன். அந்த சம்பாஷணை எனக்கு அந்த லாஜிக் அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்ப அந்த அவங்களுக்கு இடையில இருக்கிற சம்பாஷணைகள் இப்ப பிள்ளைகள் அதை வேற மாதிரி எடுக்கலாம். ஆனா அவங்க அது ஒரு விளையாட்டை சொல்றாங்க. ஆனா அப்படியான ஒரு சொல்லாடலுக்கு பின்னால
நாங்க இந்த பிள்ளைகள் எப்படியான ஒரு கற்பிதத்தை எடுத்துக்கொள்றோம் என்கிறதுதான். அவர் என்ன ஒரு காரணத்துக்கு அவர் சொல்லியிருக்கலாம், இவருக்கு அது பிடிக்கல, இவருக்கு அது ஆரம்பத்திலே பிடிக்கல. அடுத்தது அம்மாச்சிக்கும் அவருக்கும் நடந்த சண்டைய கூட அவன் சண்டையாத்தான் பாக்குறான். இப்ப அவர் அந்த சண்டை நடந்துட்டு கொள்ளதான் அந்த பையன் சொல்றான் வந்து, நான் அம்மாச்சி எல்லாம் கூட்டு போயிடுவேன். ஆனா அவர் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றேன். அதுல சொல்றேன், அதுல பதில் சொல்ல கொள்ள, இப்ப நீ ஒண்ட பொண்டாட்டியை கொண்டாந்து விட்டுட்டு என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போன்னு சிரிச்சுக்கிட்டான் அவர் சொல்றார். அப்ப அந்த அந்த பாட்டிக்கும் தாத்தாக்கும் இடையில நடக்கிற அந்த சண்டைங்கிறத அவங்களுக்குள்ள என்னவாக இருக்குங்கிறது இந்த பிள்ளைக்கு தெரியாதானே. எனவே அது ஒவ்வொரு ஆள கண்ணோட்டமும் வந்து அது ஒவ்வொரு அந்த இந்த இதுல இருக்கிற ஒவ்வொரு காட்சியையுமே வந்து நாங்க விபரிக்கலாம் இருந்து ஒவ்வொரு சம்பவங்களும் இவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, இவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா அந்த வித் கண்டெக்ஸ்ட் அது நல்லா இருக்கும். அது சிலாகிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ராஜாராம் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவர் ஒரு கருத்து சொல்லுவார் இதுக்கு, அவர் ஏன் இப்படி எழுதினார் அப்படின்னு சொல்லி. நன்றி, மிக்க நன்றி. மிக சிறப்பாக இருந்த இந்த சம்பாஷணை, இந்த கதையாடல். நாங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே வேறு ஒரு கதையோடு சந்திப்போம். நன்றி, மிக்க நன்றி.